குவிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டு விசாரணையில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரும் பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதேபோல் கர்நாடக அரசு மற்றும் திமுக தரப்பும் விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகளான பினாக்கி சந்திரகோஷ், ஆர்.கே. அகர்வால் அடங்கிய அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி.வி. ஆச்சாரியா ஜெயலலிதாவின் விடுதலைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் 3 வாரங்களில் பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டனர். அப்போது லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளிட்ட 6 நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப அவர்கள் ஆணையிட்டனர். ஜெயலலிதா உள்ளிட்டோரின் பதிலுக்கு அடுத்த 3 வாரங்களில் விளக்கம் அளிக்க கர்நாடக அரசு மற்றும் திமுக தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இதனையடுத்து வழக்கு 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சுப்பிரமணியன் சுவாமியையும் மனுதாரராக சேர்த்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, another one DMK ப்ரொஃபசர் அன்பழகன். இந்த 2 மனுக்களையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு விசாரித்த நீதியரசர்கள் பினாக்கி சந்திரகோஷ், ஆர்.கே. அகர்வால், நாங்கள் 3 மனுக்கள் நோட்டீஸ் மட்டும் இஷ்யூ பண்றோம். 8 வாரத்துக்குள்ள அவங்க வக்காலத்து ஃபைல் பண்ணி பதில் மனு தாக்கல் பண்ணணும். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஃபைல் பண்ண இன்டர்வெனிங் பெட்டிஷன் அலோவ் பண்றோம். அதுக்கு ரிஜைண்டர் ஃபைல் பண்ணுறதா ஃபைல் பண்ணுங்க 8 வீக்ஸில். அந்த கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அன்பழகன் தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. டிவிஏசி தமிழ்நாடோ கர்நாடகாவோ அப்பீல் ஃபைல் பண்ணலை. மெயின்டெனபிலிட்டியில் ஆர்கியூ பண்ணணும்னு அந்த பெதர் அட்வொகேட் பர்மிஷன் கேட்டார். லார்ட்ஷிப் என்ன கேட்டாருன்னா எல்லாமே மெயின்டெனபிலிட்டி தானே, அதனால் நாங்கள் 3 பெட்டிஷனுக்குமே இஷ்யூ நோட்டீஸ் பண்ணிடுறோம் 8 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டர்னபிள். அதில் நீங்கள் அந்த 8 வீக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மனுக்கள் மேலே 8 வாரத்துக்குள்ள பதிலளிக்கணும்னு சொல்லி 3 மனுக்கள், அதாவது அன்பழகன் தாக்கல் செய்த மேல்முறையீடு, எகெயின்ஸ்ட் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மேல்முறையீடு அண்ட் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா தாக்கல் செய்த மேல்முறையீடு ஆகிய 3 மனுக்கள் மீதும் நோட்டீஸை இஷ்யூ செய்து 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள்.